போட்டு வேற மாதிரி வேற மாதிரி தெரியுமா தெரியுமா? ஹே எவ்ரிவான், சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு அப்டேட் மேலே அப்டேட், அந்த ஒரு நார்மலான ஹைப்பை ஒரு ஸ்கை லெவல் ஹைப் ஆக்கிட்டாங்க. ஒவ்வொன்றா ஒரு இதாக ரிலீஸ் பண்ணி சூப்பர் சாகா எல்லாத்துக்கும் தெரியும் இது ஜெயிலர் 2ஓட அப்டேட் தானே. அந்த சர்டிஃபிகேட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 minutes 3 seconds. அந்த நம்ம நெல்சனோட ஸ்டைல் தெரியும்ல, அந்த ப்ரோமோ ஸ்டைல், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்க போதும், அது ஒரு மாசாக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் தேட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஊரில், நம்ம ஊரில் வந்து கற்பகம் தேட்டரு. ஆனால் அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக் ஷோ அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா 6 மணிக்கு நாங்கள் போயிருப்போம். ஏன்னா எங்கள் ஷாப் பக்கத்துலேயே தான் இருக்குது. நடந்து போனாலே ஆமாம், நடந்து போனால் இங்கே தேட்ரு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ படம் மூவி நடுவில் தான் இன்ட்ரோவில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் போகலை. எதுக்கு நம்ம ஃபோன்லேயே பார்த்து ரியாக்ட் பண்ணிக்கலாம், நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு ரியாக்ட் பண்ணி. ஸோ இதிலே ரியாக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 minutes ரிலீஸ் ஆக செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. லெட்ஸ் ரியாக்ட். அண்ட் கைஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரியாக்ட் பண்ணலாம். வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டு வந்திருக்கேன் ஜி. அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிளோட சுத்தி தூக்கி போட்டுருவார் ஜி. உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வர ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்றீங்க, நமக்கு அப்படியா? கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஒரு 5 minutes அப்படியே சைலண்டா மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மாட்டிடுவோம். கால கண்ணாடியில் என்னெல்லாம் டக்குன்னு எட்டி பார்ப்போம். இதுங்களுக்கு தான் ஃபேஸ் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா ஷிட் மா, அப்பா லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. அப் செம்ம ப்ரோமோ. टाइगर का हुक्म। பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. அது
అర్థమైందా రాజా टाइगर का हुक्म வேற மாதிரி கூஸ் பம்ப்ஸ், அந்த உண்மையான கூஸ் பம்ப்ஸ் அந்த தலைவர் என்று அந்த கண்ணாடி தூக்கி இப்படி வைக்கும் போது அதான் சொல்றேன். அந்த பிக் ஆக்ட்ரஸோட அந்த ஆரா இருக்குல்ல, அந்த ஒரு மொக்க சீனை கூட எலவேஷன் பண்ணி பெருசா காட்டுவாங்க. அது நம்ம அனிருத் மியூசிக்கோட வேற மாதிரி. நானும் ஃபர்ஸ்ட் யாரோன்னு நினைச்சேன், அது இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் அந்த ரத்தம் கையில் பயங்கரமாக இருந்துச்சு. ஜெயிலர் 1 ஆக்சுவலாக ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அனிருத் சூப்பர் சொன்ன மாதிரி அனிருத் வந்து அந்த மியூசிக் போடுற வரைக்கும் ஒரு ஆவரேஜ் இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அனிருத் மியூசிக் இல்லைன்னா ஒரு ஆவரேஜாக போயிருக்க வேண்டிய ஃபிலிம் தான், ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு அனிருத் மியூசிக்கோட. ஜெயிலர் 2 அதனால தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னே கூட சொல்லலாம். அதுவும் சேம் அனிருத் நெல்சன் சூப்பர் ஸ்டார் காம்போ கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரோமோ பிடிச்சதுன்னா, எங்கள் ரியாக்ஷன் பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.